திரு ஏகம்ப மாலையில 2வது பாடலை சொல்றாங்க. அதாவது நன்னாரில் பூட்டிய சூத்திரபாவை நல்நார் தப்பினால். அதாவது சொல்றாங்க, நம்மளுடைய உடல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நல்ல நாரால கட்டப்பட்டிருக்கு. நல்ல நார்ல, அதாவது பூ இருக்கு பாத்தீங்களா, பூக்கள்லாம் உதிரி உதிரியா இருக்கும். அந்த பூக்கள்லாம் என்ன செய்யுதுன்னா தனிச்சு இருந்துச்சுன்னா அதனால நினைச்ச முடியாது, அணிய முடியாது. ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா பூக்கள்லாம் கட்டி நார் போட்டு கட்டினா மட்டும்தான் அந்த பூக்களை நினைச்சு அப்படி தலையில சூட முடியும். அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலும் நினைச்சிருக்கு, ஒரு நல்ல நாரால இணைக்கப்பட்டிருக்கு. இந்த நல்ல நாரில் பூட்டி ஆடப்படக்கூடிய பொம்மை மாதிரி நம்மளுடைய உடல். ஓகேவா? அந்த பொம்மையில் ஓகேவா உடல் உயிரும் பிரிந்தால் என்ன ஆட்டம் என்ன ஆகும்? ஆட முடியாது. அப்ப நம்ம உடலுங்கிறது நல்ல நாரினால கட்டப்பட்ட ஒரு இருக்கிறதுனால தான் அந்த உடல் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த நாறு தன்னை விட்டு புரிஞ்சதுன்னா நம்மளால ஆட முடியாது என்று சொல்றாரு. இங்க எப்படி ஆட முடியும்? இறைவா கச்சி ஏகம்பநாதா அப்படின்னு ஏகம்பனை பத்தி சொல்றாங்க. அடுத்தல பார்த்தீங்கன்னா, பிறக்கும் பொழுது கொண்டு வந்ததில்லை. இப்போ சொல்கிறோம், இந்த உலகத்தில் யாரும் பிறக்கும் போது தங்கத்தோட யாரும் பிறக்கலை, வெள்ளியோட யாரும் பிறக்கலை, வைரத்தோட யாரும் பிறக்கலை. சாதாரண மனுஷனாக தான் பிறக்கிறோம். ஓகேவா? நிர்வாணமாக தான் பிறக்கிறோம். ஓகேவா? பிறக்கும் பொழுது கொண்டு வந்ததில்லை. அதே மாதிரி இந்த பிறந்து மண்ணு மேலே வாழ்கிறோம். வாழக்கூடிய காலம் நல்லா வாழ்ந்து மிகப்பெரிய பணக்காரராகவோ இல்லை செல்வந்தராகவோ கோடீஸ்வரராகவோ வாழ்ந்தாலும் கூட இறக்கும் போது நம்ம இறந்து போன பிறகு கொண்டு போவதும் ஒன்றுமே கிடையாது. அப்போ பிறக்கும் போதும் ஒன்றும் கொண்டுட்டு வரலை, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லை. அந்த இடைப்பட்ட நடு நேரத்தில் அந்த நடுவில் குறிக்கும் இந்த செல்வம் பார்த்துருப்பீங்க. இந்த அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்துருப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் வாழக்கூடிய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நமக்கு பணம் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேவா? அந்த பணத்தை தான் சொல்றாங்க. அந்த பணத்தை கொடுத்தது யாரு? சிவன் கொடுத்தாரு, நம்ம சிவபெருமான் கொடுத்தது. ஓகேவா? அந்த பணத்தை கொடுக்கறியாது. இங்க நினைச்சணும், அதாவது பிறருக்கு கொடுத்து உதவணும். அதை கொடுத்து உதவாம நினைச்சுவாங்க எல்லா நேரமும் வச்சிருப்பான், தனக்கே வேணும் என்று அறியாத பகடிகளை தான் வச்சிருப்பான். பதடிகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பதடிகளை தான் வச்சிருப்பானே தவிர மற்றவன் யாரும் அந்த பணத்தை ஒரு பொருளாகவே மதிக்க மாட்டான் என்று சொல்றாரு. 4வது பாடல சொல்றாரு, நம்மளுடைய ஊரும் நிலை இல்லை. நம்ம பேரும் சொல்றோம், நான் அந்த ஊருக்காரங்க, நான் சென்னையில இருக்கிறேன், நான் தென்காசியில இருக்கிறேன், அப்படி தன்னோட ஊரை பத்தி சொல்லுவாங்க. அந்த ஊர் திருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சென்னை, திருச்சி, கன்னியாகுமரி தன சொந்த ஊருன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலையானது கிடையாது. உற்றார் சதம் அல்ல. உற்றார் அப்படிங்கிறது யாரும் சொல்றாங்கன்னா உறவினரும் என்ன கிடையாது, நிலையானவர்கள் கிடையாது. அது மட்டுமல்ல, தான் உற்று பெற்ற பேரும் சதம் அல்ல. நம்ம பார்த்துருப்போம், நம்ம வாழக்கூடிய காலகட்டத்திலே நிறைய வள்ளல்கள் அப்படின்னு பெயர் பெற்றிருப்போம். குணம் படைத்தவங்க அப்படிங்கிற பெருமைகள்லாம் பெற்றிருப்போம். அதுவும் என்னது சிறந்த நிலையானது கிடையாது. இந்த உலகத்துல யாரும் நிலையானவர்கள் கிடையாது. ஓகேவா? யாரெல்லாரும் என்னதான் இறைவனுடைய திருப்பாதம், சிவபெருமானுடைய திருப்பாதம் மட்டுமே நிலையானது. நம்மளுடைய ஊர் நிலையானது கிடையாது, மக்கள் நிலையானது கிடையாது, பேர் நிலையானது கிடையாது. இறைவனுடைய திருப்பாதம் மட்டுமே என்றும் நிலையானது என்று கச்சி ஏகம்பநாதரை வேண்டுகிறார். அக்கடுத்த பாடலில் பார்த்துருங்க, பொருளுடையோரை செயலினும் வீரரை போர்க்களத்தும். பார்த்துருப்பீங்க, இன்றைய காலகட்டத்திலலாம் பார்த்துருப்பீங்கன்னா ஏதாவது வேலைக்கு போனாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பணத்தை தான் கொடுக்குறாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் நம்ம போர் புரிய போனால் கூட போர் செய்வதற்கு நினச்சாங்கன்னா பணம் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, நான் இந்த மீன் தொட்டியை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நினச்சிவேன், நான் போர் புரிவேன். அப்போது 4 பேரை போரில் என்ன ஜெயிச்சோம்னா எவ்வளோ தருவீங்க? அப்போது தன்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய வீரனை போர்க்களத்தில் காணலாம். அதே மாதிரி நம்ம சிலர் மயக்கத்திலே இருப்பாங்க. ஓகேவா? அப்படி மயக்கத்தில் இருக்கவங்களுடைய அந்த